இன்னைக்கு நம்ம ஸ்க்ரீன்மேட் சேனலில் டைரக்டர் ஜெனிஃபர் ராபின்சன் இயக்கத்தில் ரிலீஸ் ஆயிருக்க ஐ நோ வாட் யூ டிட் லாஸ்ட் சம்மர் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்ப்போம். படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல்லேருந்தே ஒன்றா இருக்காங்க. அதில் ஒரு 2 பேருக்கு கல்யாணம் ஆகுது. கல்யாணம் அன்னைக்கு நைட்டு இவங்க 5 பேர் சேர்ந்து ஒரு டிரைவ் போகிறாங்க. டிரைவ் போகிற இடத்துல வண்டியை நிப்பாட்டிட்டு அந்த கல்யாண மாப்பிள்ள ஸ்மோக் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ திடீர்னு ஒரு வண்டி வந்து இவன் மேலே மோதக்கூடாது அப்படின்னு லெஃப்டில் ஒரு பள்ளத்துக்குள்ளே விட்டுருது. ஆனால் இவங்க யாரும் அவங்களுக்கு என்னாச்சுன்னே பார்க்காம போலீஸ்க்கு ஃபோன் போட்டு அங்கேருந்து கிளம்பிடுதாங்க. இதுக்கு மேலே இங்கே இருந்தால் பிரச்சனை பெருசாயிரும் அப்படின்னு. அதுக்கப்புறம் எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அது நடந்த ஒரு வருஷம் கழித்து அந்த பொண்ணுக்கு மறுபடியும் கல்யாணம் ஆகுது. ஆனால் வேற ஒரு பையன் கூட. இவங்க எல்லாரும் கிஃப்ட்டை பிரிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு லெட்ரு வருது. அதில் என்ன எழுதியிருந்துச்சுன்னா, போன வருஷம் நீ என்ன பண்ணன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு எழுதியிருக்கு. அந்த லெட்ரு வந்த அன்னைக்கே நைட்டு ஒருத்தன் வந்து அந்த பொண்ணோட புது ஹஸ்பண்டை கொலை பண்ணியிருந்தான். அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தங்களையாக கொலை பண்ணுறதுக்கும் வாரான். ஸோ இதுக்கப்புறம் என்னாச்சு, அவன் ஏன் இவங்க எல்லாரையும் கொலை பண்ணுறான், இதுலேருந்து எத்தனை பேர் தப்பிச்சாங்க அப்படிங்கிறது தான் படத்தோட மொத்த கதையே. இந்த படம் ஆரம்பித்ததுலேருந்தே ரொம்பவே எங்கேஜிங்காக போக ஆரம்பிச்சிருச்சு. அதுலேயும் குறிப்பாக ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் தி ஃபிலிம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அந்த கார் ஆக்சிடென்ட் நடக்கிற சீன் ஆகட்டும், அந்த ஃபர்ஸ்ட் பர்சனை கொல்கிற சீன் ஆகட்டும், அந்த கார் கிளிஃபில் தொங்கிக்கிட்டு இருக்க சீன் ஆகட்டும், இவங்க காப்பாற்ற ட்ரை பண்ணும்போது அந்த டோர் கண்ணாடியை உடச்சிட்டு அந்த சட்டையை பிடிக்கிற சீன் ஆகட்டும், அவங்க சட்டையை கலட்ட அந்த கார் உள்ளே விழுக, என்னதான் இந்த மாதிரியான சீன்ஸ் நல்லா இருந்தாலும் செகண்ட் ஹாஃப் அந்தளவுக்கு எங்கேஜிங்காக இல்லைன்னு தான் சொல்லணும். அவன் ஒவ்வொருத்தங்களையாக கொல்றான், ஆனால் போலீஸ் சும்மா சுற்றிக்கிட்டு இருக்குது. அவன் கொலை பண்ணுற காரணம் என்ன தான் ஜஸ்டிஃபைங்காக இருந்தால் கூட கன்வின்ஸ் பண்ணுற அளவுக்கு அப்பீலிங்காக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அந்த கில்லர் கேரக்டர் ரிவீல் ஆகும்போது பிளாட் ட்விஸ்ட் என்ன தான் ஒர்க் அவுட் ஆயிருந்தாலும் ரீசன் அந்தளவுக்கு இல்லாததுனால இது நிறைய பேருக்கு ஒர்க் அவுட் ஆகுமான்னு கூட தெரில. நம்மளை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஆவரேஜான படம் தான். இந்த சீரியல் கில்லர் படம்லாம் பிடிக்கும். சென்ஸ்லெஸ் ரீசன்லெஸ் வைலன்ஸ், ரத்தம் தெறிக்க தெறிக்க இந்த மாதிரியான படங்கள்லாம் நான் பார்ப்பேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த படம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கு. தமிழ் டப்பிங்கில் அவைலபிள் இல்லை, இங்கிலீஷ் வித் சப்டைட்டில்ஸோடு தான் ஓடுது. ஃப்ரீயாக இருந்தால் போய் பாருங்கள். தேங்க்யூ.